ராசாத்தி என்னாச்சு? என்னால முடியல. இன்னைக்குதான் ஏப்ரல் 14. நேத்து ஹாஸ்பிடல் செக்ரட்டரி டாக்டர் சொன்னார்ல, ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இருக்காரு. என்னால தனியா போக முடியல. கொஞ்சம் பொறுத்துக்கோ, நான் போய் ஆட்டோ கூட்டு வந்துடுறேன். என்னை விட்டுட்டு போயிடாத. நானும் கூட வரேன். சரி வா. அம்மா வா வா. என்னால முடியல. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். என்னால நடக்க முடியல. இரு இரு, நானே தூக்கிட்டு போறேன். கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். டாக்டர் சிஸ்டர் இங்க வாங்க. இந்த பேஷண்ட லேபர் வார்டு கூட்டி போங்க. மாப்பிள்ள கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. புகழ், நாளைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம், கண்டிப்பா வந்துடணும். என்னது மாப்பிள்ள ஆனந்தா? ஆமா, நம்ம ஆனந்த் தான். அது ஆனந்த் தானேண்ணா? ஆமாடா, அவன் நாளைக்கு கல்யாணம்டா. பத்திரிக்கை கொடுத்துருக்கான் பாரு. அது நடக்காதுண்ணா, நடக்கவே மாட்டேன். ஆம்பளை புள்ள என்ன பேரு வைக்க போற? ஆறு வரட்டும், அவன் பேரே வச்சிடலாம். ஆறுமுகம். டே ஆறுமுகம், உன்னை கூப்பிடல, குட்டி பையனுக்கு உன் பேரு வச்சிருக்கோம், அவனைதான் கூப்பிட்டேன். என்னது என் பேரா? ஆமா. என் பேரு வச்சு அவனும் என்ன மாதிரி கஷ்டப்பட வேணாம். வேற எதனா நல்ல பேரா வைக்கலாம். நீ ஏதாச்சும் நல்ல பேரா சொல்லு. 2 ரூபாய்க்கு வைத்தியம் பார்க்கறாரு நம்ம டாக்டர், அவர் பேர் வைக்கலாமே. இம்பெரியா வைக்க போறீங்க? உழைக்க தெரியாதவன ஆயிட போறான். என்ன எல்லாரும் அப்படிதானே சொல்றாங்க? ஒரு சிலர் அப்படி சொன்னாலும் ஏழை மக்கள் எல்லாம் எங்க டாக்டர் மக்கள் டாக்டர்னு சொல்றாங்க. ஆமா டாக்டர், மலர் சொல்றதுதான் சரி. நான் உங்க பேரை தான் வைக்க போறேன், ஜெயச்சந்திரன். டாக்டர், ராசாத்தியை எப்ப டிஸ்சார்ஜ் பண்ண போறீங்க? சுகப்பிரசவம் தான், தாயும் செய்ய நிலமா இருக்காங்க. நாளைக்கே கூட நீங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு. சரிங்க டாக்டர், நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. ஏன் அவ்வளவு அவசரம்? நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ராசாத்தி இறங்கி வா. எங்க கூட்டிட்டு வந்திருக்க? வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கோம். யாருக்கு கல்யாணம்? உள்ள வா சொல்றேன். அண்ணா இந்தாங்கண்ணா. வா. போய் பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. சரிங்க. நீயா? இங்கே வந்த? மாப்பிள்ள எங்க போறேன்? பொண்ணு அவன் அழைச்சிட்டு வருவா, வாங்க. அன்னைக்கு வீராப்பா பேசிட்டு போன, இப்ப எதுக்கு வந்திருக்க? கல்யாணத்தை நிறுத்தவா? அது உன்னால முடியாது. என்னை பத்தி ஏற்கனவே பொண்ணு வீட்டுல எல்லாத்தையும். ஏய், அங்க என்னடா பேச்சு? என்கிட்ட பேசு. வாடா குப்பை, நீ எப்ப ஹீரோவான? நீ எப்போ வில்லன் ஆனியோ அப்பவே நான் ஹீரோ ஆயிட்டேன்டா. உன்ட்டெல்லாம் வாயில பேசினா பார்த்தது, கையில தான்டா பேசணும்.
ஆனந்தம், நேத்து தான் உன்னை பார்த்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள 20 வருஷம் போயிடுச்சு. காலம் எவ்வளவு வேகமா ஓடுது பத்தியா? ஏய், என்ன இது சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் பையனுக்கு கல்யாணம் ஆக போகுது. சந்தோஷமான நேரத்துல யாராவது அழுவாங்களா? நான் இவனை நினைச்சு அழுவலைங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டு வந்தனே என் மக ஆறுமுகம், அவன் இப்ப எங்க இருக்கானோ, எப்படி இருக்கானோ, அவனை நினைச்ச என்ன அறியாம கண்ணுல தண்ணி வந்துருச்சுங்க. அது ஒரு துன்பி நிகழ்ச்சி. அதுக்காக நான் வருத்தப்படுறேன். அதையே நினைச்சிட்டு இருந்தா கல்யாண வேலையை யார் பாக்குறது? சரியா போச்சு. ஐயர் பொண்ணு கூட்டிட்டு வர சொன்னாரு. இங்க வந்தா நீங்களே இன்னும் ரெடியாகாம இருக்கீங்க. நீ போய் பொண்ணு அழைச்சிட்டு வாமா, நாங்க வரோம். பண்ணிடாதடா, விட்டுடுறா, வேணாண்டா, சொன்னா கேளுடா, ப்ளீஸ்டா, வேணாண்டா, சொன்னா கேளுடா, டேய் டேய் ப்ளீஸ்டா, வேணாண்டா, வேணாண்டா, என்ன விட்டுடுறா ப்ளீஸ். அம்மா, குப்பை பொறிக்கு பயலே. அம்மா, யாருடா அம்மா? இவன் உங்க பிள்ளையா? ஆமாண்டா, இவ ஏன் புள்ளதான். உன்ன மாதிரி குப்பை பொறிக்கி நினைச்சியா? நிறுத்துங்க. அவர் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. இது உங்க குடும்ப வாரிசு, உங்க மகனோட பிள்ளை. உங்க காலடியிலேயே வைக்கிறேன், நீங்களே வச்சுக்கோங்க. வா போலாம். இங்க பாரு, கண்டவனுக்கு பிறந்த குழந்தைய இங்க கொண்டு வந்து போட்டா நாங்க வளர்க்க முடியாது. தூக்கி குப்பை தொட்டியில போட்டுருவேன். நினைச்சேன் நீங்க அப்படித்தானே செய்வீங்க. உங்ககிட்ட எப்படி நல்லது எதிர்பார்க்க முடியும்? என்னை பத்தி என்னடா தெரியும் உனக்கு? நீ பெத்த புள்ளைய விட உன்னை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும். என்னடா தெரியும்? 20 வருஷத்துக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்ட்ல பாட்டு பாடி பிச்சை எடுத்துட்டு இருந்தால ஆனந்தம், அவ பெத்த புள்ளைய ரோட்ல தவிக்க விட்டு கூட்டு போனியே, அப்பவே உன்னை பத்தி நல்லா தெரியும். நீ மட்டும் அன்னைக்கு அவளை கூட்டிட்டு போகாம இருந்திருந்தா இன்னைக்கு நான் குப்பை பொறின்னு இருந்திருக்க மாட்டேன். நீ ஆறுமுகமா? பெத்த மகனை தாய்க்கு தெரியாம இருக்கலாம், ஆனா தாய மகனுக்கு தெரியாம இருக்குமா? என்ன மன்னிச்சிரு ஆறுமுகம். ரசதி, இவங்க யாருக்குமே குழந்தை பாசம் என்னன்னு தெரியாது. இவங்களை நம்பி இந்த குழந்தைங்க விட்டு போவானா? இவங்களை நம்பினா இந்த குழந்தைய இன்னொரு ஆறுமுகமாக்கிடுவாங்க. காகித ஓடம் கடலலை மீது போவது போலே மூவரும் போவோம், மூவரும் போவோம், மூவரும் போவோம். இவர்களின் அடைக்கலமான 2 ரூபாய் டாக்டர் இயற்கை எழுதினார்.
என்ன இருக்குன்னு இந்த கிராமத்தையும் சுத்தி சுத்தி வர? உனக்கு தெரியாது ஜி, நான் வாழ்ந்த உலகமே வேற. இந்த மாதிரி ஒரு அழகான கிராமம், உன்ன மாதிரி ஒரு அழகான அத்தை பொண்ணு எனக்கு கிடைக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. நான் என்ன அவ்வளோ அழகாவா இருக்கேன்? உண்மையை சொல்லட்டுமா? ம். இது ஒண்ணு, இந்த உன் போன். ஏய், என்னடா பரட்ட, எப்படி இருக்க? அவர் பேர் ஒன்னும் பரட்டே இல்ல, சின்ன சங்கரன். யார் அது? இதா நான் உனக்கு அறிமுகப்படுத்தல. இவன் என் அத்தை பொண்ணு, நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஏ விஜி, இவன் என் ஃப்ரெண்டு. ஹாய். ஹாய். அத்தை பொண்ணு புது சொந்தங்கள்லாம் வந்தோன்னே எங்கெல்லாம் மறந்துட்டல. டேய், உன்னை எப்படா மறக்க முடியும்? ஆமா, ராசாத்தி பாப்பாலாம் எப்படி இருக்காங்க? ஓ, ஜெயச்சந்திரன் கேக்குறியா? நீயே பாரு. உனக்கு என்ன செய்யுது? இத சாப்பிட்டு. டாக்டர், எனக்கும் வயிறு வலிக்குது. வாயை தர. டேய், நம்ம டாக்டர் சாகல்டா, திரும்ப வந்துட்டாரு. தனி மனிதனின் சுய சிந்தனை செயல் வடிவமானால் புது மனிதன் பிறப்பான். அவன் சமூக சமநிலையை ஏற்படுத்தும் புது வேதம் படைப்பான்.